வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய தோட்டத்தோட கார்டன் டூர் போட்டு. இன்னைக்கு நிறைய பூ பூத்து இருக்கு. சரி வாங்க உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். வழக்கம் போல இந்த ஒரு வெள்ளை ரோஜா பூ தான். இது ஒரு பெரிய ராம்ப்லர். இது இந்த வருஷமும் நல்லா அழகா பூ பூத்து இருக்கு. நிறைய பேர் இதோட பேர் கேட்டாங்க. ஆக்சுவலா இது பேர் தெரியல. ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த வெள்ளை ரோஜா பூ வைக்கும் பொழுது மஞ்சள் கலரா இருந்துச்சு. நான் அந்த போட்டோ கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் என்னன்னு தெரியல, விகோரஸா ஒரு ராம்ப்லர் மாதிரி ஆனிச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரா பூக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இப்படியே இடையில வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெள்ளை ரோஸ் வந்து இந்த பிங்க் ரோஸ் எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. இங்கே பார்த்தா நமக்கு பிங்க் ரோஸு செம்ம வாசனையா இருக்குங்க. உள்ளதுலயே அவ்வளோ ஒரு வாசனையான ரோஜா பூ பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் தான். அப்படியே வந்தோன்னா இப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறது நமக்கு ஹைட்ரன்ஜா பூத்திருக்கு. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பூக்க ஆரம்பிக்கும். இங்கே வந்து ஒரு அழகான பர்பிள் ரோஸு. இங்கே நமக்கு வழக்கம் போல் நான் வாழை மரம் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் வாழை மரத்தை என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துட்டேன். ஏன்னா வாழை மரம் இருக்க இருக்க மற்ற செடிகளை வந்து ஒழுங்காக பூக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்க, இது ஒரு அழகான பர்பிள் ரோஸு. அப்புறம் இப்படியே இதுக்குள்ளேயே நான் என்ன வச்சுருக்கேன்னா, இருக்கா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கிளிமட்டிஸ் வச்சுருக்கேன். பர்பிள் கலர் கிளிமட்டிஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா பூவும் பார்த்தோன்னா பியோனியாஸ் இருக்குது. இந்த பியோனியாஸ் வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு கிழங்கா தான் நான் வச்சேன். ஆக்சுவலாக இந்த கிழங்கு வைக்கும்போது இந்த பியோனியாஸ் பற்றி ஒன்று சொல்லுவாங்க. முதல் வருஷம் வந்து தூங்குமா, 2வது வருஷம் வளருமா, 3வது வருஷம் தான் பூக்குமா. ஆனால் இந்த இடத்த அடிக்கடி மாற்றுறது வந்து இந்த பியோனியாஸ்க்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது நம்ம பியோனியாஸ். அப்புறம் இதுக்கு இடையில தான் நம்ம சந்தன மல்லி இங்கே இருக்குது. அதெல்லாம் நான் எதுவுமே மாற்றலை. அப்புறம் கீழே கொஞ்சம் லாவெண்டர் வச்சுருக்கேன், அது இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா இந்த மல்லிப்பூ தான் இப்போ இடையில ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கி வச்சேன், அந்த மல்லிப்பூ. இது வந்து இன்னொரு ஹைட்ரன்ஜா, நல்ல ஒரு ரெட் கலர் உள்ள ஹைட்ரன்ஜா. இது இங்கே உள்ளது வந்து ஒரு கீவி பழம் வச்சுருக்கீங்க. இங்கே ஒரு பார்டரி ஃப்ளவர். இதுக்கு இடையில இதுவும் ஒரு ஹைட்ரன்ஜா தான், ஒயிட் கலர் அனபெல்லான்னு சொல்லிட்டு செம்ம அழகாக இருக்கும். அது இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. அப்புறம் இப்படியே வந்தோன்னா இங்கெல்லாம் நிறைய நமக்கு பூக்கள் இருக்கு. ஓயா, இந்த சைடு பார்க்கலாமா ஒவ்வொன்றா. அப்புறம் இந்த சைடு வந்தோன்னா இங்கே வந்து ஒரு 2 இந்த ரோஜா பூ ரொம்ப பழைய ரோஜா பூ, ரொம்ப வயசாயிடுச்சு இதுக்கு. இருந்தும் 1-2 அங்கங்கே பூக்குது. இது இன்னொரு பிங்க் கலர் ரோஜா பூ. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவின்சி, லியோனார்டோ டவின்சி. பேர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான பேருன்னு. ஆனால் இந்த பூ ரொம்ப அப்படி நல்லா குண்டு குண்டாக பூக்கும். ஆனால் இது மலரவே மாட்டேங்குது இந்த வருஷம். அப்படியே மொக்கா இருக்குது, அப்படியே கருவி போயிடுது. ஏன்னா இந்த வருஷம் யூகேல மழை ரொம்ப ரொம்ப கம்மி. இப்படியே போணுச்சுன்னா ஹோஸ் பைப் பேன் வந்துடும். பிளான்ஸ்க்குலாம் வாட்டர் போட முடியாது. வாட்டர் போட்டோம்னா ஃபைன் வந்துடும். அதான் இப்போ பயமாக இருக்குது. அடுத்தது நம்மளுடைய கொடி ரோஜா பூ. இது சிகப்பு கலர். இதெல்லாம் நான் போன வருஷம் காட்டினது தான். இந்த வருஷம் அது நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அப்புறம் இது வந்து ஐரிஸ் லில்லின்னு சொல்லுவாங்க, அந்த பூ. இது இன்னொரு வகையான ஹைட்ரன்ஜா. அப்புறம் இப்படியே வந்தோன்னா இது ஒரு பேட்டியோ ரோஸ், இனிமே தான் பூக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு பிளாக் பக்ரா, ரொம்ப அழகாக பூக்கக்கூடிய ஒரு பூ. நான் இன்னும் பூ வரலை. இது வந்து கார்ஜியஸ்ன்னு நினைக்கிறேன், இது பேர் கார்ஜியஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோசா கார்ஜியஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேண்டாஸ்டிக் கலராக இருக்கும். நல்ல பெருசாக பூக்கும். ஃப்ரண்ட் கார்டனில் வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கார்டனில் வச்சுருக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து ப்ளூ ஃபார் யூ. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மேட்ச் ஆகிறேன்னா நாங்கள் 2 பேரும் அப்படியே. இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு எல்லோ ரோஸ் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் உள்ளது அனதர் ரோஸ். இது சொல்ல மறந்துட்டேன், நம்மளுடைய பாதாம் ட்ரீ காய் வச்சிருக்கு. பார்க்க முடியல, ஒரு 4-5 காய் வச்சிருக்கு. ஆனால் கருகி கொட்டுது. ஏன்னா அங்கே ஏதோ ஒரு செடிக்கு டிசீஸ் வந்து இங்கே ஸ்ப்ரெட் ஆகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இன்னொரு வகையான ரோஸ், பர்கண்டி ஃபார் யூ. சூப்பராக இருக்கும். இடிச்சு விட்டே காட்டுறேன் பாருங்களா, இங்கே இருங்க, நல்லா டார்க்காக இருக்கும். நான் ஒரு 2-3 நாளில் பூத்துருவாங்க.
இது என்னன்னு பார்த்தோம்னா இங்கே ஃபுல்லாக இருக்கிறது லாவெண்டர் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தோம்னா நான் கொஞ்சம் ஃப்ரூட் ட்ரீ வந்து இந்த வருஷம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்பிள். அப்படியே இங்கே வந்தோன்னா ஒயிட் ரோஸு. இது யார் தெரியுமா? அவங்களோட பிள்ளை இவங்க. அதோ அங்கே வெள்ளை ரோஜா இருக்காங்கல்ல நம்ம தோட்டத்தில், அவங்களோட பிள்ளை இவங்க. அப்புறம் இங்கே 2 பேட்டியோ. இது வந்து லிலி. இனிமே தான் இதெல்லாம் பூக்கும். இதுக்கு கீழே நான் வந்து ஃபியூ கொஞ்சம் கிழங்கு வச்சுருக்கேன். அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளாடியோலியெலாம் வச்சுருக்கேன். இப்படியே வந்தோன்னா இது வந்து பேரிக்காய் காய் வச்சுருக்கு பாருங்க. பேரிக்காய் பேர், இங்கிலீஷ் பேர். இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. நான் இந்த வகையான இங்கேயும் கொஞ்சம் காய் இருக்குது பாருங்க. அப்படியே வந்தோன்னா அரளி. இங்கே இருக்கிறது அனதர் கிளமட்டிஸ். இது ப்ளூ கலர். போன வாரம் தான் நல்லா பூத்து முடிச்சிச்சு. அப்புறம் இங்கே உள்ளது ஒரு மிகப்பெரிய கிளைம்பிங் ரோஸ். இதை கட்டி வைக்கணும். இது நல்லா அழகாக பூக்கும். இந்த ரோஸ் பாருங்கள், ஒரு ஆரஞ்சு கலர், கொஞ்சம் மினியேச்சர் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படியே வந்தோன்னா இது வந்து காலா ஆப்பிள். அப்புறம் இங்கே வந்தோன்னா இது வந்து ப்ளம். நல்லா எவ்வளோ கொத்த காய் வச்சுருக்கு பாருங்கள். எல்லாமே பாட்டில் தான் வச்சுருக்கேன். அப்படியே இங்கே வந்தோன்னா நம்ம திராட்சை கொடி. திராட்சை இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்குது. இங்கே கொஞ்சம் லில்லி வச்சுருக்கேன். இங்கே வாங்க பாருங்க. ஸ்ட்ராபெரி நம்ம தோட்டத்தோட ஸ்ட்ராபெரி தெரியுதா? அப்புறம் இது பார்த்தா ஆலிவ் ட்ரீ. அப்புறம் இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு ரோஜா பூ இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரோஜா பூ வச்சுருக்கேன். இந்த ரோஜா பூ பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு அழகான ரோஜா பூ. இந்த ரோஜா பூ செம்மையாக பூக்குதுங்க. இதுலேருந்து ஒரு ரோஜா பூ கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலும் அவ்வளோ அழகாக பூக்குது. எப்படி இருக்கு பாருங்களேன். நல்லா குண்டாக பூக்குதுங்க பாருங்க. செம்மையாக பூக்குது இந்த ரோஜா பூ. இந்த கலரும் அழகாக இருக்கும். ரொம்ப அழகான பிரிட்டியான கலர். இங்கே வந்து இன்னொரு ரோஜா பூ செடி. இது வந்து ஒரு டியரஸ்ட் ரோஸ். பேரே டியரஸ்ட் ரோஸ். அப்புறம் இங்கே கொஞ்சம் ஹேங்கிங் பாஸ்கெட். அவங்களுடைய பொண்ணு இவங்களை வந்து அந்த ரோஜா செடியிலேருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். அவங்க வந்து இப்போ இவங்க பூக்குறாங்க. அப்புறம் இன்னொரு வாழை மரம். இங்கே இருக்கிற பூ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா அழகாக பூக்கும். பனி ராபிட் பனி சம்திங் சொல்லுவாங்க. எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். நிறைய பூக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு டேவிட் ஆஸ்டினோட ஒரு எல்லோ ரோஜா பூ. இதெல்லாம் இப்போ தான் பூ பிடிக்குது. அடுத்தது நம்மளுடைய பர்பிள் ரோஸ். நல்ல கொத்ததா பூக்கும். எவ்வளோ பூத்திருக்கு பாருங்க. ராப்சோடியன் ப்ளூ பேரு நல்லா கேட்டுக்கோங்க. ராப்சோடியன் ப்ளூ. இது வந்து ட்ரைக்கான்னு சொல்லுவாங்க பேரு. எவ்வளோ பெருசு பாருங்க. இங்கே ஒரு பிங்க் ரோஸ் இருக்கு. இவங்க இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஒரே கலர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 2 ஒரு கலர் கிடையாது. இது வேறொரு வெரைட்டி. இது ஹோம் பேஸில் வாங்கின ஒரு வெரைட்டி. இது வந்து டேவிட் ஆஸ்டினோட ஒரு ரோஸ். 2க்கும் வித்தியாசம் தெரியும் பாருங்களேன். இதெல்லாம் தெரியும். அப்படி டக்குன்னு பார்த்தா 2 ஒரே கலர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது கிடையாது. இது வந்து ரொம்ப அழகாக பூக்கும். இது இனிமேல் தான் வரப்போகுது. இது அங்கே காமிச்ச ப்ளூ ஃபார் யூ ரோஸோட கண்டினியூவேஷன் தான். அப்புறம் இங்கே வந்தோன்னா இது வந்து லிலி. இங்கே இருக்குது பாருங்கள், காலா லிலி. இன்னொரு லிலி பார்த்தோம்னா அது ஐரிஷ் லிலி. இது வந்து காலா லிலி. ஆனால் இந்த பிளான்ட்டை மட்டும் தோட்டத்தில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ இது வரும். நத்தைக்கு பிடிச்ச பிளான்ட் இது. பார்த்தீங்களா, நம்மளுடைய மல்லிகை செடி எப்படி பூத்த செடி எல்லாம் ப்ரூன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நான் போடுறேன். இதோட முன் தோட்டத்தோட கண்டினியூவேஷனும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். நான் உள்ளதையும் பாருங்களேன். பியோனியாஸு. அப்படியே பியோனியாஸை நம்ம தாண்டி வந்தால் இந்த வெள்ளை ரோஜா பூ தான் எனக்கு இப்போதைக்கு டாப்பிக்கில் நம்ம தோட்டத்தை அலங்கரிக்கிறது. இந்த ஒயிட் ரோஸ் தான். எல்லாமே முக்கியம் தான். ஆனால் இது மட்டும் ஒரே வாட்டி தான் பூக்கும். திருப்பி பூக்காது. அதனால் இவங்க தான் சென்டர் ஆஃப் ஃபிகர். எப்படி இருக்காங்க வாங்க முன் தோட்டத்தையும் பார்த்துறேன்.
அப்புறம் இது சொல்ல மறந்துட்டல, இது வந்து தைமு, இது வந்து பார்ஸ்லி, இது வந்து மர்ஜரம், இங்க இருக்கிறது பாசில், இது வந்து கொஞ்சம் ஹெர்ப்ஸ் பிளான்ட் மாதிரி பிளான் பண்ணேன். பக்கத்துலயே வந்து புதினா பிளான் பண்ணியிருக்கேன். இது நம்ம சௌச்சௌ கொடி ஏறிக்கிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம ரோஸ் விதை போட்டது, அப்புறம் ஆப்பிள் பழம் சாப்பிட்டுட்டு போட்டேன்னா அந்த ஆப்பிள் வந்து முளைச்சிருச்சு. செரி சாப்பிட்டேன்னா செரி சாப்பிட்டுட்டு போட்டேன் பாருங்க, செரியும் முளைச்சிருச்சு. ரோஜாப்பூ விதை எடுத்து போட்டேன்னா அதுவும் முளைச்சிருச்சு. பரங்கிக்காய் குக் பண்ணிட்டு போட்டேன், அதுவும் முளைச்சிருச்சு. இங்க சவுச்சு வச்சு அதுவும் முளைச்சிருச்சு. ஸோ இந்த இடம் இப்போ ஒரு என்ன சொல்றது, அப்படியே காக்டெயில் மாதிரி எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்சா இருக்குது. ஆனா இதுல ரோஜா செடி விதை போட்டது காமிச்சல, இங்க பாருங்க எவ்வளோ வேகமா க்ரோ ஆகுது, பயங்கர முள்ளா இருக்கு. அப்பனா நான் நினைக்கிறேன் இது சிகப்பு கலரா தான் இருக்கணும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பரங்கி செடி ரெண்டும் நாளைக்கோ இல்லை 4 நாளைக்கோ மாற்றி வச்சிருவேன். இது வந்து நம்மளுடைய சௌச்சௌ, ஓகேங்களா. அப்புறம் இது ரோஸ்மெரி, வழக்கம் போல இது ரோஸ்மெரி. இது வந்து அந்த ரோஜா செடி கீழே விழுந்துச்சு, உடஞ்சி விழுந்துருக்கு. இதை இனிமே தூக்கி கட்ட முடியாது. இந்த சீசன் வந்து பூத்து முடிக்கிற வரைக்கும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஆனா தரையிலேயே இவ்வளவு அழகா பூத்துருக்காங்க பாருங்க, இவ்வளோ அழகா பூத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இப்படியே வந்தோம்னா என்னுடைய சிகப்பு ரோஜா பூ நிறைய பூத்துருக்கு. பார்த்தா இங்க ஒரு கலர் ரோஜா பூ இருக்குது, இங்க இருக்கு பாருங்க. அப்புறம் இது ஒரு ஃபைனல் ரோஜா பூ. அவ்வளவுதான். இப்படியே வந்து பாருங்களேன், நல்ல அந்த ரெட் ரோஸ் இந்த சைடுல அவ்வளோ அழகா இருக்கு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் இனிமேல் தூக்கி கட்டி வைக்கணும். பார்ப்போம். இது ஃபுல்லா வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணாதான். இதை நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், வெயிட் இல்லை. அதனாலதான் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 10 மீட்டர் உயரமா போறதெல்லாம் செவுட்டு ஓரமா தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ட்ரை பண்ணேன், பட் இட்ஸ் ஓகே.